tomatoes நல்லா boil ஆயிடுச்சு. Hello, hi friends, welcome to Sophie Kitchen. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு செய்ய போறோம். சோ இது வந்து நான் வந்து ரெண்டு ஆட்டுக்கால் தான் எடுத்துர்க்கேன். ஒரு ஆட்டுக்கால் கூட எடுக்கல. சோ இது வந்து இப்ப தண்ணிக்குள்ள போட்டு கொஞ்சம் வச்சிட்டீங்கன்னா இந்த மாதிரி இந்த கருப்பு கருப்பா இருக்கு பாத்தீங்களா? இது இப்படியே கை விரல்ல வச்சு இப்படி எடுத்தீங்கன்னா இந்த கருப்பெல்லாம் போய்ட்டு இந்த மாதிரி வெள்ளையாயிடும். சோ இதே மாதிரி எல்லாத்தையும் கழுவி ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம ஆட்டுக்கால் குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக வெள்ளையாக ஆயிடுச்சா. ஸோ இப்போ இது வந்து ஆட்டுக்கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். குக்கரில் தான் நான் வச்சுருக்கேன். இது கூடயே வந்து ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். குழம்பு வைக்கும்போது வேண்டியப்போ போட்டுக்கலாம். இதை வந்து ஸ்டவ்வில் வந்து விசில் போட்டு குக்கரில் வந்து ஒரு 10 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆட்டுக்கால் நல்லா வெந்துடும். 10 விசில் வச்சதுக்கப்புறம் நம்ம சூடானதுக்கப்புறம் குழம்பு வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஆட்டுக்கால் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ இதை நம்ம குழம்பு வச்சிடலாம். குழம்பு வைக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து வேக வச்சுட்டோம் ஆட்டுக்காலை. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதுக்குள்ளேயே வந்து நம்ம உரிச்சு வச்சுருக்கிற சின்ன சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால நான் வந்து முடிக்க போகிறேன். முடிச்சா இருந்துச்சுன்னா லைட்டாக ரெண்டெல்லாம் கட் பண்ணி போடுவேன். இந்த வெங்காயம் நல்லா எண்ணெயிலையும் வதங்கட்டும். வதங்கி நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வந்து ஆட்டுக்கால் வேக வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடும். அதனால் இது கொஞ்சம் கம்மியாகவே நம்ம போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோடனே ஸ்டவ்வில் சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் சிம்மில் வச்சு மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது என்ன ஆகும்னா அடியில் அடி பிடிக்கும். ஸோ அதை அடி பிடிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் அடி பிடிக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி போடுங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொலையாக வேகணும். ஸோ கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் ஸ்டீமில் வச்சுட்டு. ஸோ அப்போ நல்லா வெந்துடும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஜார் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தேங்காய், 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், அப்புறம் 4-5 கிராம்பு இதெல்லாம் போட்டு அப்புறமே கொஞ்சமாக இது கூட சோம்பு, பெருஞ்சீரகம் அது கொஞ்சமாக போட்டுட்டு இதை அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா தெதுகுன மாதிரி அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக தண்ணியில் ஊற வச்சுருக்கிற கசகசா அது தண்ணியோடு சேர்த்து ஊற்றி அரைச்சிடலாம். தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. ஸோ அரைக்கும் போது அப்போ ஈஸியாக இருக்கும். கசகசா நல்லா அரைஞ்சிரும். அதுக்காக தான். ஸோ இது நல்லா வந்து மையாக கசகசா தேங்காய் சீரகம் எல்லாமே நல்லா அரைச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது கூட நான் தேவையான அளவு குழம்பு வச்சு போட்டுக்கலாம். நான் கம்மியாக தான் செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சமாக தான் நான் எடுத்துருக்கேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் குழம்பு எடுத்து போட்டுக்கிறேன். நீங்கள் நிறையா செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பையே நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நாங்கள் காரம் கம்மியாக தான் சேர்ப்போம். அதனால் நான் கம்மியாக தான் சேர்க்குறேன். இப்போ நான் இது கூட ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதிலேயே நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா மசாலா வாசம் போகிற வரைக்குமே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூடயே என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஆட்டுக்காலை உள்ள போட்டுக்கலாம். அதை தண்ணி இருக்கட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இது கூட நல்லா மசாலா கூட நல்லா அப்சர்வ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வேக வச்ச தண்ணியும் இது கூடயே சேர்த்து நம்ம ஊற்றிக்கலாம். இது கூடயே வந்து என்ன பண்ணாலும் நம்ம வேக வச்ச தண்ணி இருக்குல்ல ஆட்டுக்கால் சூப்பு அதையும் இது கூடயே ஊற்றிக்கலாம். இதை
நல்லா ஊற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இது கூட சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா அது கொதிக்கட்டும். நம்ம வேக வச்சு தான் எடுத்துருக்கோம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. நல்லா இந்த பச்சை வடை போடணுமே அரைச்சி தேங்காய் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கொதிச்சு எல்லா இடமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பார்த்தீங்களா இதை எடுத்து உள்ளே ஊற்றிடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்கணும். ஏன்னா அதில் பட்டை கிராம்பெல்லாம் போட்டுக்கோங்க, அதோட ஸ்மெல்லாம் போடும். அது கொதிச்சுக்கிறோம். மேலே கொத்தமல்லி அதுதான் அப்புறமேலு நல்லா இந்த ஜார்லேயும் நல்லா தண்ணி ஊற்றி அலசி இந்த நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் கிராம்பு பட்டை கசகசெல்லாம் போட்டு அரைச்சி உள்ளே ஊற்றிடலாம். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகு தூளும் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இறக்கலாம். சூப்பரான மட்டன் ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடும். இது மேலே நல்லா கொத்தமல்லி போட்டாச்சு. ஸோ இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதுதான் சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் பண்ணுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.